வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மல்டிமீட்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணி அதோட ஃபுல் ரிவ்யூ பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தது பாத்தீங்கன்னா இந்த 200 கவுண்ட் இருக்கிற ஒரு ஆர்டினரி மல்டிமீட்டர் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 200 கவுண்ட் எடுக்கும். அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆவரேஜ் ரீடிங்ஸ் தான் எடுக்கும். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்யூரேட் ரீடிங்ஸ் வேணும்னா பாத்தீங்கன்னா ட்ரூ ஆர்எம்எஸ் இருக்கிற மல்டிமீட்டர் தான் வாங்கணும். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இப்போ HTC பிராண்ட்ல இருந்து 85Tங்கிற மாடல் DM-85Tங்கிற மாடல்ல இருந்து நான் ஒரு மல்டிமீட்டர் வாங்கியிருக்கேன். அதை தான் வந்து வீடியோல அன்பாக்ஸ் பண்ணி அதோட ஃபுல் ரிவ்யூ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ட்ரூலி ஆர்எம்எஸ் மல்டிமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ், வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸு, கெப்பாசிட்டன்ஸ், ஃப்ரீக்வன்சி, நான் கான்டாக்ட் வோல்டேஜ் டெஸ்டிங், கண்டினியூட்டி, வோல்டேஜ், அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபியூச்சர் வந்து இதை செக் பண்ணிக்கலாம். டயோடோட வேல்யூ எல்லாமே இதில் வந்து செக் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன இதுன்னு ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா HTCயோட DM-85Tங்கிற மாடலோட மல்டிமீட்டர் வந்து ஃபுல் பேக்கிங்கில் இருக்குது. பார்த்தீங்கன்னா அது கூட ரெண்டு ப்ரோப் கொடுத்துக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுக்கான ப்ரோப், இன்னொரு ப்ரோப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்காக கொடுத்துக்கிறாங்க. HTCயில் வந்து சர்டிஃபைடு, அதாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய டூப்ளிகேட் மீட்டர் வருது. இது மாதிரி சர்டிஃபிகேஷன் கொடுக்கறதுனால ஓரளவுக்கு இது வந்து ஒரிஜினல்னு தெரிஞ்சுக்கலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா WSL வந்து இன்பில்ட்டாக போட்டு கொடுத்துட்றாங்க. ஒரு ஸ்டாண்டோட இருக்குது நம்ம மல்டிமீட்டர். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா AC வோல்டேஜ் செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மல்டிமீட்டரில் இன்னொரு ஃபியூச்சர் கொடுத்துக்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு டார்ச் லைட் கொடுத்துக்கிறாங்க. செலக்ட் பட்டன் ரொம்ப நேரம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லைட் எரிய ஆரம்பிக்கும். இது ஒரு எமர்ஜென்சி டைமில் டார்ச்சாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு வந்து நம்மளுக்கு வந்து லைட் கொடுத்துக்கிறாங்க. ஹோல்டு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் டிஸ்பிளே லைட் எரியும். இது வந்து ஃபியூ செகண்டுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ப்ரோப் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொன்றா மல்டிமீட்டரில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துடலாம். வந்து பார்த்திங்கன்னா நான் பாசிட்டிவ் வந்து இந்த வோல்டேஜ் மெஷர் பண்ணுற இடத்துல வந்து கிளிக் பண்ணியிருக்கிறேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஒயர் கொண்டு வந்து காமன் பாயிண்டில் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம AC வோல்டேஜ் மெஷர் பண்ணலாம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஜங்ஷன் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இது இருக்கிற AC வோல்டேஜ் தான், நம்ம வீட்டுக்கு ஒரு AC வோல்டேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி மெஷர் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் செலக்ட் பண்ண வேண்டியதில்லை, ஆட்டோவே வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் செலக்ட் ஆகிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வீட்டுக்கு வர ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா 242 வோல்ட் வந்துட்டுருக்கு. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டோட ஃப்ரீக்வன்சி, அதாவது பார்த்தீங்கன்னா பவரில் எவ்வளோ ஃப்ரீக்வன்சி இருக்குதுன்னு வரைக்கும் பார்த்துக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா DC வோல்டேஜ் மெஷர் பண்ணுறது. நான் DCயில் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன பேட்டரி வந்து மெஷர் பண்ணேன். பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக 5.1 வோல்ட் அவுட்புட் கிடைக்குது. நம்மளுக்கு வந்து ரேஞ்சும் வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து டெசிமல் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் ரீடிங் கிடைக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெசிஸ்டன்ஸுக்கு மாற்றிருக்கிறேன். நம்ம ரெசிஸ்டன்ஸுக்குமே ஆட்டோ செலெக்ஷன் தான். நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் மட்டும் வச்சுட்டு நம்ம எந்த ரெசிஸ்டர் வச்சாலும் காட்டும். 200 ஓம்ஸில் ஒன்று இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 650 கிலோ ஓம்ஸுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெகா ஓம்ஸில் காட்டுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயோடோட வேல்யூ நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த செலக்ட் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து நெக்ஸ்ட் வந்து டயோட் செலெக்ஷனுக்கு போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டயோடு மெஷர் பண்ணுற டயோடோட ட்ராப் அவுட் வோல்டேஜ் வந்து 0.6, 0.52 வரைக்கும் காட்டுது. அது வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரை பொறுத்து அந்த டயோடோட ரேஞ்ச் வந்து வேல்யூ வந்து மாறும். ஆனால் கிட்டத்தட்ட அக்யூரேட்டாக தான் காட்டுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்யூட்டி மோடு செலக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து கன்யூட்டிக்கு போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒயரில் கன்யூட்டி எங்கே பிரேக் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் மெஷர் பண்ணுறது. அதுக்காக வந்து நம்ம அந்த 2200 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டி எடுத்துருக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் ஆகிட்டு இருக்குது. மெஷர் ஆகிட்டு 2.3 மில்லி ஃபேரட்டில் காட்டுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1000 மைக்ரோஃபாரட் எடுத்திருந்தேன். இதுவுமே உங்களுக்கு வந்து மில்லி ஃபேரட்டில் காட்டுது. அதனால 0.9 காட்டுச்சு. நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் வந்து லாஸ்ட்டாக பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட NCV நான் கான்டாக்ட் வோல்டேஜ் டெஸ்ட்டும் வாங்க. வீட்டில் எங்கேயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா செவத்தில் ஆணி அடிக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் வந்து அதாவது பவர் லைனுக்கு இது போயிட்டு இருந்தால் அதில் வந்து நம்ம ஆணி அடிச்சிருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கான்டாக்ட் ஒரு டெஸ்டர் மாதிரி தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணாமே வந்து அந்த இடத்துல பவர் இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஒயரில் வந்து பவர் போயிட்டுருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கலாம்.
லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரில் வந்து ஆம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணணும். மைக்ரோ ஆம்ஸ், மில்லி ஆம்ஸ், ஆம்ஸில் இருக்குது. இப்போ வந்து நான் ஆம்ஸில் போட்டிருக்கேன். ஆம்ஸில் போடுற பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரோபை வந்து வோல்டேஜ்லேருந்து தூக்கி ஆம்ஸுக்கு மாற்றணும். மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரோட ஆம்ஸ் டைப் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பேட்டரியும் மீட்டரும் அந்த மோட்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட ஆம்ஸ் வந்து மெஷர் பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் மட்டும் 1 ஆம்பியர் வந்து கன்சியூம் பண்ணுது. இது வந்து அக்யூரேட்டாக ரீடிங் வருது நம்மளுக்கு. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பரேச்சர் மெஷர் பண்ணலாம். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மூவ் பண்ணிட்டு வந்து டெம்பரேச்சரில் செட் பண்ணிக்கிறேன். டிகிரி ஃபேரட்டில் செட் பண்ணியிருக்கிறேன். இது ஸ்டார்டிங்கில் வந்து டிகிரியில் தான் இருக்கும், டிகிரி செல்சியஸில். நம்ம வந்து ஃபேரன் ஹீட்டுக்கு வேணால் மாற்றிக்கலாம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிற 2 ப்ரோப் இன்செர்ட் பண்ணணும். இதோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெர்மிஸ்டர் கொடுத்துருக்கான். இந்த தெர்மிஸ்டர் தான் வந்து நம்ம கான்டெக்ட் பண்ணணும், எதோட டெம்பரேச்சர் பார்க்கணுமோ அதுக்காக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பாடி டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 30 டிகிரி பக்கம் வந்துருச்சு. சரி, இதுவே நம்ம வந்து கோல்டு மீடியமில் வந்து ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து ஒரு ஐஸ் வாட்டர் எடுத்துருக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெர்மிஸ்டர் நான் வந்து ஐஸ் வாட்டரில் இன்செர்ட் பண்ணுறப்போ டெம்பரேச்சர் ட்ராப் ஆகுது உங்களுக்கு நல்லா தெரியும். பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ட்ராப் ஆகி கிட்டத்தட்ட 4 டிகிரி 3 டிகிரி பக்கம் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் பாடி டெம்பரேச்சருக்கு மறுபடியும் மாத்திரை. இதோட ஸ்பீட் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே.